Hi students, 12th maths. The quotient function and inverse quotient function y is equal to cos x ஓட graph பார்க்கலாம். The y is equal to cos x ஓட graph பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0,1லேருந்து இந்த கர்வ் ஆரம்பிக்கும். அதாவது இந்த இடத்துல 1 அண்டு இந்த இடத்துல -1. ஸோ இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 ரீச் ஆகும், மினிமம் -1 ரீச் ஆகும். அதாவது இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து இந்த கர்வ் ஆரம்பிக்கும். ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் கட் ஆகும். எக்ஸ் ஆக்சிஸில் கட் ஆகி அப்படியே -1 வரைக்கும் ரீச் ஆகும். -1 ரீச் ஆகி அகைன் இந்த கர்வ் வந்து எக்ஸஸில் கட் ஆகி மேக்ஸிமம் 1 ரீச் ஆகும். மேக்ஸிமம் 1 ரீச் ஆகி அகைன் எக்ஸஸில் கட் ஆகி மினிமம் -1 ரீச் ஆகி அகைன் மேக்ஸிமம் 1 ரீச் ஆகிட்டு போய்கிட்டே தான் இருக்கும். இது பாசிட்டிவ் சைடில். அண்ட் நெகட்டிவ் சைடும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். கர்வ் வந்து 1ல் ஆரம்பித்து நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படியே வந்துட்டு எக்ஸஸில் கட் ஆகும். எக்ஸஸில் கட் ஆகிட்டு மினிமம் -1 ரீச் ஆகும். மினிமம் -1 ரீச் ஆகி அகெயின் எக்ஸஸில் கட் ஆகி மேக்ஸிமம் 1 ரீச் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த கர்வ் வந்து ரொட்டேஷனில் போயிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ணுற பாயிண்ட்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 0,1. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட்ன்றது π/2ல் வந்து கட் ஆகும். இது எப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ இந்த π/2 அடுத்து ஒரு பையை ஆட் பண்ணுங்கள். ஸோ π/2 + π இது ஆட் பண்ணுறப்போ நமக்கு 3π/2ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல 3π/2ல் கட் ஆகும் எக்ஸ் ஆக்சிஸில். நெக்ஸ்ட் இங்கே ஒரு பையை நீங்கள் ஆட் பண்ணுறப்போ 3π/2 + π போடும்போது இதில் 5π/2 இடத்துல கட் ஆகும். ஸோ இதே மாதிரி இந்த பாயிண்ட் போயிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ எப்படி நம்ம பாசிட்டிவ் சைடில் நோட் பண்ணோமோ அதே மாதிரி நெகட்டிவ் சைடில் நோட் பண்ணுங்கள். ஸோ இங்கே π/2 போட்டோம் பார்த்தீங்களா, அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுன்னா -π/2ன்னு வரும். ஸோ இதில் -π/2 இந்த 3π/2னா இந்த பக்கம் நெகட்டிவ் சைடில் -3π/2ன்னு வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -5π/2ன்னு வரும். இது எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுற பாயிண்ட் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த π/2க்கும் 3π/2க்கும் நடுவில் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பைன்னு இருக்கும். இந்த பாயிண்ட் π. அடுத்தது இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2πன்னு வரும். அடுத்தது இந்த பாயிண்ட் 3πன்னு வரும். இப்படியே நெகட்டிவ் சைடு வந்தீங்கன்னா இந்த பக்கம் பைன்னா இந்த பக்கம் என்ன இருக்குன்னா இது -πன்னு வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -2πன்னு வரும். இந்த பக்கம் -3πன்னு வரும். ஸோ இந்த பாயிண்ட் எப்படி இந்த பக்கம் வெளியாக வந்ததுன்னு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் y = cos xன்றது கிராஃப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிமெட்ரிக்கல். எப்படி சிமெட்ரிக்கல்ன்றோம் பார்த்தீங்கன்னா இந்த 0 to 2π வரைக்கும் 0லேருந்து 2π வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் பாருங்கள் இந்த 1ல் ஆரம்பித்து இப்படியே வந்துட்டு இங்கேருந்து இது வரைக்கும் இங்கே இருக்கிற ஷேப்பு இங்கே இருக்கிற அப்படியே இங்கேருந்து 0 to 2π இருக்கிற ஷேப்பு அதே அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி இருக்கிற ஷேப் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. தட் இஸ் போத் ஆர் சிமெட்ரிக்கல். தட் இஸ் y = cos x என்ற கிராஃப் வந்து சிமெட்ரிக்கல். அதுக்கு தான் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் ஃபார்முலா படிச்சுப்பீங்க. தட் இஸ் இந்த இடத்துல cos of -θ இஸ் என்னன்னா இது ப்ளஸ் cos θன்னு வரும். ஏன்னா ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் சிமெட்ரிக்கலாக இருக்கும்போது cos of -θ இஸ் cos θ. இதுதான் இந்த இடத்துல ஃபார்முலா ரீசன். இட் இஸ் எ ஈவன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் எந்த வழியாக வந்ததுன்றது பாயிண்ட்டை நோட் பண்ணுறப்போ நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு டேபிள் ட்ரா பண்ணிவிட்டேன். இதில் எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு எக்ஸ் அண்டு ஒய் நோட் பண்ணிங்க. ஸோ இது எதுக்குன்னா இந்த கர்வ் வந்து எப்படி இந்த பாயிண்ட் வழியாக வந்ததுன்றது சொல்ல போகிறேன். அதாவது இப்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா y = cos xன்னு இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது y = cos θன்னு சொல்லலாமா? θன்றது நமக்கு தெரியும், இட் இஸ் ஆங்கிள்னு தெரியும். θன்றது ஆங்கிள். அப்போ காசுக்கு பக்கத்தில் இருந்தால் இட் இஸ் ஆங்கிள். அப்போ நம்ம எக்ஸுக்கு இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறோம்னா வேல்யூ வந்து ஆங்கிளாக கொடுக்க போகிறோம். தட் இஸ் 0 டிகிரி அண்டு π/2 அண்டு -π/2 + π -π இந்த மாதிரி எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கும்போது ஒயோட பாயிண்ட்டு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல 0ன்னு கொடுக்குறேன். ஸோ எக்ஸுக்கு 0 கொடுக்கலாம். ஸோ எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது பாயிண்ட் எழுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்த கிராஃப்னது y = cos x தானே. இப்போ பாருங்கள். ஸோ y = எக்ஸுக்கு 0 கொடுக்குறீங்க. அப்போ என்ன இது cos 0ன்னு வரும். cos 0 வேல்யூ என்னது இட் இஸ் 1. அப்போ இது 0,1 வருது. இப்போ பாருங்கள் 0,1ல் தான் இந்த கர்வ் ஆரம்பிச்சுக்குவோம். 0,1ல் இந்த கர்வ் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இந்த கர்வ் இப்படி வந்தது. நெக்ஸ்ட் பாயிண்ட் இப்போது x = π/2ன்னு கொடுங்க. ஸோ x நான் π/2ன்னு கொடுக்குறேன். அப்போ y பாயிண்ட் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ இதில் அப்ளை பண்ணுங்கள். தட் இஸ் y = என்ன கிடைக்கும் இதில் cos xக்கு வேல்யூ π/2. ஸோ cos π/2 இட் இஸ் cos 90. ஸோ cos 90 வேல்யூ என்னது இட்ஸ் 0ன்னு வரும். அப்போட வேல்யூ இங்கே 0ன்னு என்ட்ரி பண்ணுங்கள்.
அப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வைஸாக நோட் பண்ணுறப்போ π/2, 0 x, y π/2, 0 எங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ π/2, 0ன்றது இங்கே இருக்கும். ஸோ ஆனால் இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இந்த இடத்துல கட் ஆகிருக்குது. அடுத்த பாயிண்ட்டு, ஸோ இந்த இடத்துல π/2 போடணும். அடுத்த வேணும் நீங்கள் -π/2 என்ட்ரி பண்ணி பாருங்கள். ஸோ இதில் -π/2 என்ட்ரி பண்ணுறேன். ஸோ என்ட்ரி பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு -π/2. ஸோ காஸ் ஆஃப் -π/2ன்னு வரும். இங்கே தான் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தேன். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்ன ஆகிடும், காஸ் தீட்டா இட்ஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் இதுக்குள்ளே ஆங்கிள் நெகட்டிவாக இருக்கும்போது அது பாசிட்டிவாக வந்துடும். அப்போ அது காஸ் ஆஃப் -π/2 என்ன கிடைக்கும்னா காஸ் π/2ன்னு வரும். இப்போ தான் பார்த்தோம் காஸ் π/2 வேல்யூ என்னது, இட் இஸ் 0. ஸோ அப்போ இங்கேயும் 0ன்னு வந்துடும். அப்போது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -π/2, 0. ஸோ -π/2, 0 பாயிண்ட்டை நோட் பண்ணுறப்ப அந்த எக்ஸ் ஆக்சிஸில் -π/2, ஒய் ஆக்சிஸில் 0. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்போ இந்த கர்வ் எந்த வழியாக வருதுன்னா -π/2, 0 வழியாக வருது. அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் பையன் கொடுக்குறேன். பையன் கொடுக்கும்போது என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒய் இஸ் ஈக்குவல் டு இது என்ன காஸ் பையன் வரும். ஸோ எக்ஸுக்கு என்ன கொடுக்குற வேல்யூ பையன் கொடுக்குறேன். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் பையன் வரும். காஸ் பையோட வேல்யூ -1ன்னு அர்த்தம். காஸ் பையோட வேல்யூ -1. ஸோ இதில் -1 என்ட்ரி பண்ணும். அப்போ பாயிண்ட் என்ன கிடைக்கும், எக்ஸ், ஒய். ஸோ π, -1 வரும். அப்போ π, -1 எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் பை, ஒய் ஆக்சிஸில் வந்து -1. ஸோ அப்போ பாயிண்ட் இங்கே இருக்குன்னு அர்த்தம். அதான் அந்த கர்வ் வந்து இந்த வழியாக வருது, π, -1. அதே மாதிரி இந்த இடத்துல -πன்னு கொடுத்து பாருங்கள். எக்ஸுக்கு நான் -πன்னு கொடுக்குறேன். அப்போ இந்த இடத்துல ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்போ பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் -π, காஸ் ஆஃப் -θ, காஸ் θ. அப்போ காஸ் ஆஃப் -π என்ன கிடைக்கும், காஸ் பைன்னு வந்துடும். காஸ் பை வேல்யூ ஆகிய என்ன கிடைக்கும், -1 தானே வரும். அப்போ இதை நம்ம பாயிண்ட் வைஸாக நோட் பண்ணி எப்படி நோட் பண்ணலாம், எக்ஸ், ஒய் -π, -1. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் -π, ஒய் ஆக்சிஸில் -1. ஸோ இந்த மாதிரி இந்த பாயிண்ட் இங்கே வரும். அப்போ இந்த கர்வ் இப்படி வருது. ஸோ இப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டை நீங்கள் கொடுக்க இதோட பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கர்வ் வந்து எந்த வழியாக போகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ தேஃபோ இதுலேருந்து தெரிஞ்சு போயிடுச்சு கர்வ் வந்து எந்த பாயிண்ட் வழியாக ரன் ஆகுதுன்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டொமைன் அண்ட் ரேஞ்சுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் என்ன அர்த்தம், எக்ஸ் ஆக்சிஸில் கர்வ் வந்து எங்கேருந்து எது வரைக்கும் போகிறது தான் டொமைன். டொமைன் என்ன அர்த்தம், எக்ஸ் ஆக்சிஸில் அந்த கர்வ் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் போகிறது தான் அதோட டொமைன் சொல்ல முடியும். இந்த இடத்துல y இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸோட டொமைனோட கர்வ் பார்த்தீங்கன்னா இப்படி ரன் ஆகிட்டு தான் இருக்கும். அதாவது -∞ to +∞ வரைக்கும் இதோட கர்வ் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும். இதோட டொமைன் தட் இஸ் -∞ to +∞. ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், y இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸோட இந்த ரேஞ்சுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா -1 to +1 வரும். அதாவது அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1 ரீச் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா 1 தாண்டி மேலே போகாது இந்த கர்வ். அதே மாதிரி -1 கீழேவும் வராது. அப்போ இதே கூட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -1 to +1 வரும். இந்த இடத்துல நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா பிரின்சிபல் டொமைன் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் டொமைன் அண்ட் ரேஞ்ச் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த y இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸோட பிரின்சிபல் டொமைன் அண்ட் ரேஞ்ச் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பிரின்சிபல் டொமைன், இந்த பிரின்சிபல் டொமைன் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல இந்த கிராஃபில் ஏதாவது ஒரு போர்ஷன் கர்வை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அது செலக்ட் பண்ணுறப்போ அது வந்து பார்த்திங்கன்னா சில டேர்ம் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து வரணும். நம்ம செலக்ட் பண்ணுற கர்வ் பார்த்திங்கன்னா அது ஆரிஜனுக்கு பாசிட்டிவ் சைடாக இருக்கணும். ஸோ ஆரிஜனுக்கு பாசிட்டிவ் சைடுன்னு வரும்போது இந்த சைடு தான். ஸோ அப்போ நான் செலக்ட் பண்ணுற போர்ஷன் பார்த்திங்கன்னா இந்த கர்வ் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், இது வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது ஆரிஜனுக்கு பாசிட்டிவ் சைடாக இருக்குது, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நாம் இதை ஏன் செலக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு டவுட் வரும். நான் தான் சொன்னேனே, அதாவது இந்த இடத்துல பிரின்சிபல் டொமைன் கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொல்லிக்கிறேன், ஆரிஜனுக்கு பாசிட்டிவ் சைடாக இருக்கணும், ஆரிஜனுக்கு பக்கத்தில் இருக்கணும். அப்போது ஆரிஜனுக்கு பக்கத்தில் இருக்கணும்னா இது நம்மளால் செலக்ட் பண்ண முடியுமா, கண்டிப்பாக செலக்ட் பண்ண முடியாது. அப்போ இதை தான் என்னால் செலக்ட் பண்ண முடியும். அதே நீங்கள் செலக்ட் பண்ண கர்வ் வந்து ஏன் எந்த பக்கம் வரவே இல்லை, அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற கர்வ் வந்து அது 1 to 1க்கு வெரிஃபை ஆகிற மாதிரி இருக்கணும். 1 to 1 பார்த்தீங்கன்னா ஒரு கர்வில் வந்து நம்ம ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறப்போ அது ஒரு இடத்துல மட்டும் தான் இன்டர்செக்ட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், தட் இஸ் 0 to π வரைக்கும் எடுத்துக்கிறேன். சொல்லப்போனால் 0 to π வரைக்கும். அந்த 0 to πக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுங்கள், அது ஒரே இடத்துல இன்டர்செக்ட் ஆகுங்க. பாருங்கள், இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் கர்வ் மேலே இன்டர்செக்ட் ஆகும். இதுலேயும் அந்த கர்வ் மேலே ஒரு இடத்துல மட்டும் தான் இன்டர்செக்ட் ஆகும். இதுலேயும் ஒரு இடத்துல தான், இங்கேயும் ஒரு இடத்துல தான். சப்போஸ் நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் ஷேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இங்கேயும் இன்டர்செக்ட் ஆகும், இங்கேயும் இன்டர்செக்ட் ஆகும்.
அப்போ இது நம்மால் எடுக்கக்கூடாது. அப்போ 1 to 1 கண்டிஷன் நமக்கு வெரிஃபை பண்ண முடியாது. அப்போ பிரின்சிபல் டொமைன்றது நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஆரிஜினுக்கு பக்கத்தில் பாசிட்டிவ் சைடாக இருக்கணும், ஆரிஜின் பக்கத்தில் இருக்கணும், அதுவும் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தா அது 1 to 1 கண்டிஷனுக்கு வெரிஃபை ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ தேஃபோர் அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இதோட போர்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். அது செலக்ட் பண்ணுற போர்ஷன் எதுலேருந்து எதிர் இருக்குது 0 to π வரைக்கும் இருக்குது. அப்போ தேஃபோர் இந்த இதில் பிரின்சிபல் டொமைன் என்ன பண்ணலாம் 0,π தட் இஸ் a closed interval of 0,πன்னு சொல்லலாம். அந்த ரேஞ்சுன்னு பார்க்கும்போது நம்ம செலக்ட் பண்ண போர்ஷன் பாருங்கள் -1 to +1 தானே. இங்கே பாருங்கள் இதுலேருந்து -1 இதிலிருந்து +1. ஸோ அப்போ தேஃபோர் அந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா -1 to +1 சொல்லலாம். இட் இஸ் -1 to +1. ஸோ இது முடிஞ்சது. அடுத்து என்ன செய்யணும்னா இதோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். அதாவது நம்ம y = cos xன்னு எடுத்தேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா y = cos inverse of xன்னு பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து y = என்ன பண்ணலாம் cos inverse of xன்னு அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் நம்ம அப்ளை பண்ணது y = cos x. இந்த இடத்துல அப்ளை பண்ணுறது இன்வெர்ஸ் தட் இஸ் y = cos inverse of xன்னு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த cos inverse இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்னா இது cos yன்னு வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும் இதுலேருந்து x = என்ன கிடைக்குன்னா cos yன்னு வரும். இந்த நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். காசுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னது இட் இஸ் ஏ ஆங்கிள். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும் y = cos θ. அந்த காசுக்கு பதில் θன்ற எதை மென்ஷன் பண்ணணும் ஆங்கிளை மென்ஷன் பண்ணணும். ஆனால் தான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்ன்றது எதை மென்ஷன் பண்ணணும் ஆங்கிளை மென்ஷன் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல எக்ஸுக்கு நான் என்ன பண்ணேன் ஆங்கிளில் வேல்யூ சூஸ் பண்ணிப்பேன் 0 π/2 -π/2 π -π. நம்ம இந்த இடத்துல வேல்யூ கொடுக்க அந்த கர்வ் வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது y. அப்போ இந்த இடத்துல காசுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆங்கிள், காசு போகிறது ஆங்கிள். அப்போ தேஃபோர் இதில் ஒய்க்கு தான் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஆங்கிள் வேல்யூ கொடுக்க போகிறீங்க. ஸோ ஒய்க்கு வேல்யூ கொடுக்கும்போது எக்ஸோட பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இதில் டேபிளுக்கெல்லாம் என்ட்ரி பண்ணி கிராஃப் நோட் பண்ணலாம். ஸோ இதில் டேபிள் ட்ரா பண்ணியாச்சு, எக்ஸ் அண்ட் ஒய் நோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இதில் அகைன் சொல்கிறோம் பாருங்கள் காசுக்கு பக்கத்தில் இருக்குது இட் இஸ் ஏ ஆங்கிள். அப்போ தேஃபோர் நம்ம என்ன பண்ணணும் ஒய்க்கு தான் இந்த இடத்துல ஆங்கிள் வேல்யூ கொடுக்க போகிறோம். எடுக்கிற ஆங்கிள் வேல்யூ பண்ணால் பிரின்சிபல் டொமைன் ஆங்கிள் எதை மென்ஷன் பண்ணணும் 0,π என்ஷன் பண்ணணும். ஸோ ஆங்கிள் எதை மென்ஷன் பண்ணணும் 0,π. இந்த 0,π இல்லை நோட் பண்ணுறேன். ஸோ அப்போ தேஃபோர் இந்த 0 க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் 0,π. ஸோ இதுலேருந்து நான் ஒரு 3 பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதில் ஒரு 0 ஒய்க்கு 0, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒய்க்கு வந்து π/2, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இதில் பைன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்த ஆங்கிள் இதில் எடுத்துக்கிறேன் 0,πயில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்க்கு வேல்யூ கொடுக்கும்போது எக்ஸோட பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல x = cos yன்னு இருக்குது. ஸோ இல்லை x = cos y. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா x = ஒயோட பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன் 0. ஸோ அப்போ cos 0ன்னு வரும். cos 0 வேல்யூ 1. ஸோ இதோட வேல்யூ 1 வரும். ஸோ இதில் 1 நீங்கள் மேலே என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ cos 0 வேல்யூ 1. சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய்க்கு வேல்யூ வந்து π/2ன்னு கொடுக்குறீங்க. ஸோ கொடுத்தா என்ன வரும் பாருங்கள் x = cos. ஸோ ஒய்க்கு வேல்யூ π/2 தட் இஸ் cos π/2 cos 90 டிகிரி. அப்போ cos 90யோட வேல்யூ என்ன எடுக்கும் 0ன்னு வரும். அப்போது நம்ம y = π/2ன்னு கொடுத்தா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது 0ன்னு கிடைக்குது. ஸோ இதில் 0ன்னு என்ட்ரி பண்ணிடலாம். அடுத்த வேல்யூ y = πன்னு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறப்போ x = என்ன ஆகிடும் cos πன்னு வரும். ஸோ cos πயோட வேல்யூ -1ன்னு வரும். அப்போ x = -1, ஸோ -1 வரும். ஸோ இந்த பாயிண்ட் இந்த கிராஃபில் நோட் பண்ணுறப்போ இவரோட பிரின்சிபல் டொமைன் ரேஞ்ச் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நோட் பண்ணிட்டேன். தட் இஸ் எக்ஸிஸில் என்ன பாருங்கள் 1 0 -1. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுறப்போ இந்த பக்கம் நெகட்டிவ் தட் இஸ் -1 0 1 செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து y axis பாயிண்ட் பண்ண 0 π/2 பைன்னு இருக்குது. ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 0 இங்கே π/2ன்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா நான் பாயிண்ட் எப்படி நோட் பண்ணுவோம் 0 1 2 3 நோட் பண்ணல அந்த மாதிரி இதில் ஃபஸ்ட்டு 0 வரும். இட் இஸ் 90 அப்புறம் தான் 180ன்னு வரும். இப்போ 0 π/2 நல்ல பை நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்கள் 1,0. ஸோ 1,0 பாயிண்ட் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும். இட் இஸ் 1,0. அடுத்தது 0,π/2. ஸோ 0,π/2 x axisல 0 y axisல π/2 வரும். 0,π/2 இங்கே இருக்கும். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -1,π. ஸோ x axisல -1 y axisல பைன்னு வரும்போது ஸோ இந்த பாயிண்ட் இங்கே வந்துடும். ஸோ இதை நீங்கள் ட்ரா பண்ணுறப்ப இதை வச்சு ட்ரா பண்ணுற ஒரு கர்வ் நமக்கு ஃபார்ம் ஆகும் இதுலேருந்து. ஸோ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறப்ப ஒரு கர்வ் ஷேப் வந்துடும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரின்சிபல் டொமைன் என்ற ரேஞ்ச் தேவைப்படுது. இதில் பிரின்சிபல் டொமைன்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல the principal domain is equal to principal domain அர்த்தம் x axisலேருந்து எதுலேருந்து எது வரைக்கும் பார்க்குறது தான் principal domain. இப்போ கவர் பண்ண எதுலேருந்து எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா -1 to +1 வரைக்கும் தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல principal domain is -1 to 1 என்ட்ரி பண்ணிக்கலாம்.
அண்டர் ரேஞ்ச். ஸோ ரேஞ்சுன்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தட் இஸ் 0 to பை வரைக்கும், ஜீரோலேருந்து இந்த பை, இந்த கர்வ் பாருங்கள் இங்கே ஜீரோலேருந்து இந்த பக்கம் என்னது இட் இஸ் 0 to 1, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும். அப்போ தேர்ஃபோர்லேருந்து ரேஞ்சுன்றது 0 to பைன்னு வரும். ஸோ இதில் 0 to பைன்னு என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா y is equal to cos xன்னு வரும்போது இதோட பிரின்சிபல் டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா 0, பை அண்ட் ரேஞ்ச் என்று -1, 1. இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் y is equal to cos inverse of x என்பது பிரின்சிபல் டொமைன் வந்து -1 to 1, அந்த ரேஞ்ச் இஸ் 0, பைன்னு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 4.2 நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ y is equal to cos xன்னு வச்சுங்களேன். ஸோ காசுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆங்கிள், அப்படி ஆங்கிளாக இருந்ததுன்னா அது எதுக்குள்ளே இருக்கணும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் 0, பைக்குள்ளே இருக்கணும். இது ஞாபகம் வச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி y is equal to cos inverse of xன்னு வரும். இன்வர்ஸ் பக்கத்தில் இருக்கிறது வேல்யூ, இன்வர்ஸ் பக்கத்தில் இருக்கிறது வேல்யூ. அந்த வேல்யூ எதுலேருந்து இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வேல்யூன்னு வரும்போது அதோட டொமைன் வந்து பிரின்சிபல் டொமைன் வந்து த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் -1 to 1. ஸோ இதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். எக்ஸைஸ் 4.2 ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் இந்த லைன் எதுக்கு போட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த -1 to +1க்குள்ளே கவர் ஆகிருக்கும், ஆனாலும் இந்த லெவலில் ஒரு லைன் ட்ரா பண்ணிடுது. ஸோ அடுத்தது எக்ஸைஸ் 4.2ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம்.